மக்களே, உங்களுக்கு எதுவும் வேலை இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த வேலையை தயவு செய்து முடிச்சுட்டு வந்து இந்த வீடியோக்குள்ளே வாங்க. இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன், என்னால் முடியலன்னு சொல்லி இந்த சமுதாயத்து மேலே உங்களுக்கு எதுவும் காதல் இருந்துச்சுன்னா தயவு செய்ய சொல்கிறேன், இது உங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அந்த 12-13 நாளாக ஒரு விஷயத்தை தமிழக அரசியல் களத்தில் மெதுவாக அப்படியே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹலால் உணவை இந்துக்களையும் சாப்பிட்ணும். அது என்ன, ஒரு முஸ்லீம் ஹோட்டல்னாவே ஹலால் மட்டும்தான் வைப்பீங்களா? ஹலால் இல்லாதவங்களுக்கு வேறு எதுவும் சாப்பாடு வைக்க மாட்டிங்களா? அது என்ன ஹலாலை எங்கள்கிட்ட திணிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இந்த டிபேட்டை யார் ஆரம்பிச்சு விட்டானா, நம்மால் ராமசீனிவாசன் இருக்கார் பார்த்தீங்களா, பேராசிரியர், அவர் தான் ஆரம்பிச்சு விட்டார். அடுத்து இந்த டிபேட்டில் பார்த்தீங்கன்னா இவரை கூட ஒரு வகையில் சரி ஓகே அப்படின்னு கூட கடந்து வந்தாலாம்ல. இந்த பேசு தமிழா பேசுங்கிற யூடியூப் சேனலில் மகாபிரபு அப்படிங்கிற ஒரு மக்கு பிரபு இருக்கார். ஸோ அந்த மக்கு பிரபு பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் முனியாண்டி விலாசலாம் உள்ளெழுத்து ஒரு விஷயத்தை பேசுகிறார். ஒரு ஹலால் உணவு அப்படிங்கிறத வச்சு மீண்டும் ஒரு மத பிரச்சாரத்தை அப்படியே மைனூட்டாக இந்துக்களோட நம்பிக்கையில் கொண்டு போகிறாங்க. சில இந்துக்களை வந்து அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லாம் நான் பார்த்தேன். நான் இனிமேல் ஹலால் உணவை சாப்பிட மாட்டேன், இவ்வளவு பண்ணுறீங்களாடா, அடப்பாவிகளா, இதை செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு விஷயத்தை டேக் அவேவாக எடுத்துக்கிறாங்க. அதனால தான் இந்த வீடியோவில் நான் ரொம்ப தெளிவாக நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லணும். என்னோடய கோபத்தை நான் 2ஆவது வைக்கிறேன். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். வணக்கங்கள். என்னப்பா உற்சாகமாக இல்லையா? இதுக்கெல்லாம் உற்சாகம்லாம் வேணாம், வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ராமசீனிவாசன் அப்படிங்கிற பிஜேபியோட ஒரு மிக முக்கியமான தலைவர் தமிழக அரசியல் களத்தில். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கருத்துக்களை பேசுகிறார். அதாவது காந்தியில் ஆரம்பித்து திராவிட இயக்கங்களோட வரலாறு உட்பட பல கருத்துக்களை பேசுகிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற இஷ்யூவை பேசும்போது பார்த்தீங்கன்னா ஹலால் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை எடுக்கிறார். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தரை கூப்பிட்டு, எப்பா இதெல்லாம் ஹலால் பண்ணதா, ஹலால் பண்ணாத உணவு இந்த ஹோட்டலில் எதுவும் இருக்கா, ஹலாலுங்கிறது நீங்கள் சாப்பிடுங்க, உங்கள் மத நம்பிக்கை, ஹலால் இல்லாத உதவி எதுவும் இருந்தால் எங்களுக்கு வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, சும்மா கேட்டேன், நான் என்ன சொல்ல வந்தேன், என்னோட கோர் வேறு, இது கேட்டது வேறு, நான் அந்த ஹலாலை மதிக்கிறேன், இந்த உணவை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பிட்டு மைனூட்டா எப்போ நியாயமாக பேசுகிறம்மாவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைனூட்டான ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டுட்டு அப்படியே அமைதியாகி நான் நல்லவங்க அப்படிங்கிற ஒரு டோனுக்கு மறுபடியும் மாறுறாரு. பட் இந்த வீடியோவை நான் ஏன் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன்னா, இந்த வீடியோவில் ஏராளமான கருத்துக்கள் பேசப்பட்டிருக்கு. பட் இந்த வீடியோவோட தம்ப்நெயில் டைட்டில் என்னவா இருக்குது, இந்த வீடியோவோட முதல் வீடியோ அந்த ஹலால் உணவு இந்துக்கள் ஏன் சாப்பிடணுங்கிறது முதல்ல இருக்குது. 2 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துருக்காங்க. இதோட செகண்ட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதோட வீடியோவில் நீங்கள் டைட்டில் வச்சிங்கன்னா ஹலால் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஹலால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரிய லெவலில் ஒரு பேசு பொருளாக உருவாக்கியிருப்பாங்க. ஸோ ராமசீனிவாசன் அவர்களோட நோக்கம் அதுவல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மார்க்கெட்டிங் செய்யப்பட்டு இருக்கு, இந்த வீடியோவில் தன்னுடைய கருத்து திணிக்கப்பட்டிருக்குன்னா, இப்போ வரைக்கும் ராமசீனிவாசன் அவர்கள் ஏன் வாய் திறக்கல? அந்த ஹோட்டலில் இனிமேல் ராமசீனிவாசன் அவர்களை உள்ள விட மாட்டோம்னு சொல்லி அந்த ஹோட்டல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை, அந்த வீடியோ சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்த்தோன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் பக்கம் நின்னாங்க. எப்பா நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, உங்களுக்கு எதனால வேலை பார்க்குறா, இனிமேல் நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லி அந்த ஹோட்டல் பக்கத்தில் நின்னாங்க. அப்படி இருந்தோம் இவ்வளவு உத்தமர் ராமசீனிவாசன் இந்த வீடியோ இவ்வளவு தூரம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, இவ்வளவு தூரம் மைனூட்டான ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஏன் வாயை திறக்காம இருக்கார்? சரி, நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் மேலே கூட எனக்கு அந்த அளவு கோவம் இல்லை. ஏன்னா அவர் பல கருத்துக்கள் பேசுகிறாரு, இந்த ஏரியாவை மைனூட்டாக பேசிட்டு போகிறாரு. ஆனால் அந்த மக்கு பிரபு இருக்கார் பார்த்தீங்களா, பேசு தமிழா பேசு, நல்லா தான் இருந்தான் அந்த மனுஷன். ஏன்னா அவரோட தந்தை இறந்து போனதும் என்னோட தந்தை இறந்து போனதும் சேம் காலகட்டம், ஒரே காலகட்டம். ஸோ நான் கூட ப்ரோ நீங்கள் மீண்டு வரணும் ப்ரோ, தயவுசெய்து மீண்டு வாங்க, புத்தகங்களோட காலம் கடத்துங்க அப்படின்னு சொல்லி சில அறிவுரைகள்லாம் கொடுத்தோம். ஸோ அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தான் மனுஷன். திடீர்னு என்ன ஆகி போச்சுன்னு தெரில, ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ எடுத்து வச்சு ஒரு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் லீடரை போய் பெரிய லெவலில் பேசுகிறாரு. அவரும் ரொம்ப நியாயமாக பேசுகிறாரு. எப்போ இஷ்டம்னா சாப்பிடு, இஷ்டம் இல்லைனா விட்டுருங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. ஆனால் அந்த முஸ்லீம் லீடர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த ஒரு விஷயத்த ஹலால் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருந்தா அந்த வீடியோக்கிலே சில பேர் மிஸ்லீட் ஆகிருக்க மாட்டாங்க. என்னோட வருத்தமும் என்னோட கோவமும் அதான். ஒரு ஹலால் உணவை இந்துக்கள் ஏன் சாப்பிட்ணும், ஏன் சாப்பிடணும்னா இந்த வீடியோவில் நான் பேசுகிறேன், சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க பேசுகிறாங்க இல்லை, ஏன் சாப்பிடணும்னு நான் பேசுகிறேன். ஒரு ஹலால்னா என்ன தெரியுமா? ஒரு ஹலால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு உயிரினத்தை
ரொம்ப கொடுமைப்படுத்தாமல் அந்த உயிரினத்தை கொன்று சாப்பிட்றது, இவ்வளோ தான் ஹலாலோட நோக்கம். முஸ்லீமை பொறுத்தவரை 2 விஷயம் தான் இருக்குது. பார்க்குறதுக்கு நீ முஸ்லீமாக இருக்கேன்னு நிறைய பேர் சொன்னாலும் நான் ஒரு இந்து தான், நான் முஸ்லீம் கிடையாது. நான் இந்த இடத்த இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் சொல்கிறேன், இந்துவாக இருக்கக்கூடிய நான் சந்தோஷமாக ஹலால் உணவுகளை சாப்பிடுவேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதோட விஷயங்கள் அத்தனையுமே என் கண்ணு முன்னாடி இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஹலால் அப்படிங்கிறது ஒரு கெட்ட வார்த்தையாக மாற்றுறாங்க, அல்லது முஸ்லீம் அவங்களோட மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சடங்கு மாதிரி நம்மள்கிட்ட கொண்டு வராங்க. ஹலால்னா என்ன தெரியுமா? உண்மைக்குமே ஹலால் உணவுன்னு சொல்லி நம்ம ஊரில் எங்கேயாவது ஹோட்டலில் ஒரு பேர் போட்டிருந்துச்சுன்னா அந்த பேருக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா கோரை பற்கள் இருக்கக்கூடிய உணவை அங்கே சமைக்க மாட்டாங்க. ஏன்னா கோரை பற்கள் இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அனைத்துண்ணியாக இருக்கும். அது தாவரத்தையும் சாப்பிடும், விலங்குகளையும் சாப்பிடும். ஸோ ஹலால் உணவுகள் முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா அனைத்துண்ணியாக இருக்காது, தாவர உண்ணியாக இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் ஆடு, கோழி அப்படிங்கிறது பிரதானமாக இருக்கும். பன்றி அப்படிங்கிறது ஹலால் விஷயத்தில் வராது. ஹலால் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஹராம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ உணவு விஷயத்தில் பல்வேறு இடத்துல ஹலால் ஹராம் அப்படிங்கிறது இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உணவு விஷயத்தில் இதை நீ ஏற்றுக்கோ, இதை ஏற்றுக்காத அப்படின்னு சொல்லி ஒரு டேம் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தாவர உண்ணிகளை நீ பெரிய லெவலில் சாப்பிடு, விலங்கு உண்ணிகளை சாப்பிடாத அப்படிங்கிற ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்மள்ட்ட கொடுக்குறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த இப்போ நம்ம ஒரு இறைச்சிக்காண்டி ஒரு உயிரினத்தை நம்ம கொள்கிறோம். அந்த உயிரினத்தை நம்ம கொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஹலால் முறையில் கொல்லப்படுற உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு பிரார்த்தனை பண்ணி, நான் தயவு செய்து சொல்கிறேன், நான் பசிக்காண்டி தான் உன்னை கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை கடவுள்கிட்ட பண்ணி, அவங்க நம்புகிற கடவுள்கிட்ட பண்ணி, எல்லா கடவுளும் ஒன்று தான், கடவுள் பல விதத்தில் இருந்தால் அது கடவுளே கிடையாது. கடவுள் என்பவர் என்றைக்குமே ஒருவர் தான். ஸோ அந்த நம்ம ஆசைப்படுற இந்துக்களாக இருக்கக்கூடிய நம்ம சொல்கிற அந்த ஒரு கடவுள், முஸ்லீமாக இருக்கக்கூடிய அவங்க சொல்கிற ஒரு கடவுள், அத்தனை ஒரு கடவுள்கிட்ட அந்த ஒரே ஒரு கடவுள் நான் தயவு செய்து சொல்றேன், என்னோட நோக்கம் இந்த உயிரை கொல்லணும்னு கிடையாது, எனக்கு பசிக்குது, எனக்கு உணவு தேவைப்படுது, அந்த உணவுக்காண்டி இதை நான் கொல்றேன்னு சொல்லி அந்த உயிரினத்தை ஒரு பிரார்த்தனை அடிப்படையில் கொல்றாங்க. ரெண்டாவது. மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த உயிரினத்தை பார்த்தீங்கன்னா அதாவது இறந்த உணவை பார்த்தீங்கன்னா ஹலால்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு உயிரினம் உயிரோடு இருக்கும். அந்த உயிரோடு இருக்கக்கூடிய உணவை பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்களோட இறைச்சி கூடாரத்தில் வச்சு முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா ரத்தத்தை வெளியேற்றுறாங்க. ரத்தத்தை மிதுவாக வெளியேற்றுறாங்க. கூர்மையான கத்தியை பயன்படுத்த மாட்டாங்க, மெலிசான கத்தியை தான் பயன்படுத்துவாங்க. ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உயிரினத்துக்கு மூச்சு குழாயும் ரத்த குழாயும் பார்த்தீங்கன்னா மிதுவாக இருக்கிறாங்க. தண்ணி தேவைப்படும் போது தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி கொடுத்து மிதுவாக அந்த உயிரினத்தை அறுக்கிறாங்க. அறுத்து அந்த ரத்தத்தை முழுக்க வெளியேற்றுறாங்க. ரத்தம் முழுமையாக வெளியே போயிடுச்சு அப்படிங்கிறது உறுதி செஞ்ச பிறகு அந்த உயிரினத்தை பார்த்தீங்கன்னா முழுமையாக கொள்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரத்தம் இருக்கக்கூடிய அந்த அசை உணவு சாப்பிட்றது உடம்புக்கு கேடானது அப்படிங்கிறது பெரிய லெவலில் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்குது. ஸோ ரத்தத்தை வெளியேற்றுறாங்க. ரத்தம் அப்படிங்கிறது ஹராம் அப்படிங்கிற ஏரியாவில் வருது. ஸோ ரத்தத்தை பார்த்தீங்கன்னா வெளியேற்றிடுறாங்க. ரத்தத்தை வெளியேற்றிட்டு அந்த உயிரினத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மென்மையா, ரொம்ப ஆக்ரோஷமா வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி வெட்டாம, உங்களமாய் நிதானமாக பேசணும்னு நினைக்கிறேன், வெட்டாமல் முடிந்த அளவு பார்த்தீங்கன்னா அந்த உயிரினத்தின் மேலே ஒரு கருணை அடிப்படையில் அந்த உயிரினத்தை கொள்கிறாங்க. கொன்று அந்த உயிரினத்தை நமக்கு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை அடிப்படையில் அந்த உயிரினத்தை நமக்கு சமைச்சு தராங்க. முடிந்தளவு இந்த ஹலால் விஷயத்தில் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக பார்ப்பாங்க. அட்ரினல் சுரப்பி சுரக்காமல் பார்த்துப்பாங்க. அந்த உயிரினத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ மனிதர்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், அத்தனை பேருக்குமே அட்ரினல் சுரப்பின்னு சொல்லி ஒரு சுரப்பி இருக்கும். எப்போல்லாம் நம்ம ஆபத்தாக இருக்குமோ நம்ம மேலே அந்த அட்ரினல் சுரப்பியானது நமக்கு பெரிய லெவலில் சுரக்கும். அந்த சுரப்பி ஒரு வகையான அவேர்னஸை உடம்புக்கு கொடுக்கும். ஸோ அந்த அட்ரினல் சுரப்பி சுரக்காமல் இருக்கிறதுக்கு ஒன்றும் உனக்கு பெருசாக நடந்துடல, நீ இறக்க போகிற, ஒன்றும் உனக்கு பெருசாக நடந்துடல, அந்த அட்ரினல் சுரப்பி அந்த உடல் முழுக்க பரவி அந்த உணவு கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நோயை ஏற்படுத்தும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மிதுவாக அறுத்து அந்த உணவை சமைக்கிறாங்க. இதுதான் ஹலால் உணவு. இதை ஒரு இந்துக்கள் சாப்பிட்றதுல என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு இது ஹலாலா ஹராமா அப்படிங்கிற டவுட் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரோட்லேருந்து பார்க்கும்போது எல்லாம் பைபாஸில் போயிட்டு இருப்பாங்க, வேலையாக போயிட்டு இருப்பாங்க. உள்ளே போய் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பதில் சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நிறைய ஹோட்டலில் சைவம் அசைவங்கிறத போர்டிலே போட்டிருப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயத்தில் ஹலால் ஹராம் அப்படிங்கிற 2 விதமான பாதை முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கு. ஸோ முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தவங்களும் அந்த ஹோட்டலுக்கு வரும்போது இது ஹராம், இது ஹலால்னு சொல்லி விளக்கம் சொல்லாமல் போர்டிலே போட்டுறாங்க. இது ஹலாலுங்க, நீங்கள் எந்த டவுட்டும் பர வேணாம், உள்ள நீங்கள் பாட்டு நிம்மதியாக சாப்பிடுங்கிறது முஸ்லீம் சமுதாயத்துக்கு போர்டில் போட்டிருக்கு. இப்போ இந்துவாக இருக்கக்கூடிய நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இவ்வளவு நல்ல விஷயமாப்பா ஹலால்னா அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அப்போ என்னப்பா தைரியமாக சந்தோஷமாக சாப்பிடலாம், இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. பட் இந்த ஹலால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முஸ்லீமோட
பிரார்த்தனை, நீ பிரார்த்தனை பண்ண உணவை நான் என்னத்துக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு தவறான, ஒரு ஏற்றுக்கக்கூடாத ஒரு முட்டாள்தனமான வாதத்தை இந்த மக்கு பிரபு பார்த்தீங்கன்னா உரையாடலில் கேட்டுக்கிட்டு இருக்கார். முதல்ல நீ ஒரு கேள்வி கேட்க போற, அந்த கேள்வியோட நோக்கம் என்ன, யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்க போற, அந்த கேள்வியில் உனக்கு மிஸ்லீடிங் என்ன இருக்கு அப்படிங்கிற எந்த விதமான அடிப்படையும் புரியாம சும்மாத்துக்கு ஒரு கேமரா ஆரம்பிச்சு உட்காந்து அப்படியே கான்ஃபிடண்டா வச்சு நம்ம என்ன கேட்குறோம், என்ன புரிஞ்சுக்கிறோம், மக்கள் மத்தியில் எதை விதைக்கிறோம், எந்த விதமான தர்க்க ரீதியான அறிவு மயிறு ஒன்றும் கிடையாம பெரிய லெவலில் ஒரு யூடியூப் சேனலை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏதாவது இதில் இந்த ஹலால் விஷயத்தில் இவ்வளோ தான் நடக்குது மக்களே. இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஒரு அவேர்னஸை கொடுத்து இதில் என்ன தப்பு இருக்குது, ஒரு அற்புதமான ஒரு அசை உணவை நமக்கு படைச்சு கொடுக்கறதுக்கு எவ்வளோ தூரம் அவங்களால முடியுமோ அவ்வளோ தூரம் அவங்க ஹானஸ்ட்டாக செயல்படுறாங்க. ஸோ ஹலால் அப்படிங்கிற அந்த உணவுக்கு பின்னாடி இவ்வளோ தான் விஷயம் இருக்குது. அதாவது இதை ஒரு முஸ்லீம் திணிக்கிறாங்க, ஒரு முஸ்லீம் உருவாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லாமல் ஹலால் போட்டு தான் இல்லை கையை பிடிச்சி நீ சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்கிறாங்களா ஏதாவது ஹோட்டலில்? ஹலால்னா முதல்ல என்ன விதமான தெளிவும் இல்லாமல் நம்ம பசங்க பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி சொல்லி சந்தோஷமாக எவ்வளோ பாய் கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாய்னாவே நமக்கு பிரியாணின்னு தான் ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட பாய் பிரியாணி இந்த மாதிரி செய்கிறாங்க. நம்மளும் இதை நம்மளோட மதத்தில் ப்ராக்டிஸ் பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்குங்கிறத யோசிக்காமல் நல்ல விஷயம் எந்த மதத்தில் இருந்தால் என்ன அதை எடுத்துக்க மாட்டேன், சும்மாத்துக்கு இதை வச்சு அப்படியே கார்னர் பண்ணி அவங்கள தனிமைப்படுத்துறது. சும்மாத்துக்கு எச்ச துப்புனா முஸ்லீம்காரங்க எச்ச துப்பி பரப்புவாங்கிறது, முஸ்லீம்காரங்கன்னா ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் பண்ணுவாங்கிறது, முஸ்லீம்காரங்க ரொம்ப கொடூரமாக இருப்பாங்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்காரங்க அவங்களோட பழக்கத்தை நம்ம மேலே திணிக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வேற நாட்டுக்காரங்க இந்த நாட்டுக்காரங்கள்ட்ட இந்த பழக்கத்தை கொண்டு வந்துட்டாங்க, இவங்க நம்மள்கிட்ட திணிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு அறவேக்கடுத்தனமான, முட்டாள்தனமான, ஏற்றுக்க முடியாத கேவலமான வாதத்தை அந்த சமுதாயத்தில் விதைக்கிறீங்க. தயவு செய்து சொல்கிறேன், இந்த வேலை பார்க்குறதுக்கு வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு போயிடலாம், ஓகேவா? சும்மா அதுக்கு இது நான் தமிழ்நாடு மண், நீ சொல்கிறது அத்தனையுமே கேட்டுட்டு சூப்பர் அப்பு அப்படின்னு நான் கைத்தட்ட மாட்டோம். ஒவ்வொன்றுக்கு பின்னாடி நாங்கள் தேடி பார்ப்போம், ஆழமாக விசாரித்து பார்ப்போம். ஹலால்னா என்ன, இதை ஏன் எதிர்க்கணும், இதன் பின்னணி என்ன, இதோட நோக்கம் என்ன, அத்தனையும் தெரிஞ்சு பார்த்தோன்னா நோக்கம் தான் ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சு. அதனால தான் இந்த வீடியோவில் என்னுடைய கோபத்தை நான் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நிதானமாக தகவலை மக்கள் முன்னாடி கொண்டு வந்து வச்சாவே, தயவு செய்து சொல்கிற மக்களே மிஸ்லீட் ஆகாதீங்க. ஹலால்னால் ஒன்றும் ரொம்ப தப்பான விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப அற்புதமான விஷயம். ஸோ அடுத்த தடவை நீங்கள் ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஹலால்னு போட்டிருந்தாங்கன்னா அதை பார்த்து ஒரு மென்மையான ஒரு புன்சிரிப்பை கொடுத்துட்டு அந்த ஹோட்டலில் ரொம்ப சந்தோஷமாக உட்காந்து சாப்பிடுங்க. ஸோ உங்களுக்கு சைவம் வேணும்னா சைவம் சாப்பிடுங்க, அசைவம் வேணும்னா அசைவம் சாப்பிடுங்க. ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு டவுட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க மத நம்பிக்கையை பெரிய லெவலில் அவங்க அங்கே போட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஒரு இந்துக்கு ஹலாலா அராமா அப்படிங்கிற டவுட் வராது, ஒரு முஸ்லீமை சேர்ந்தவங்களுக்கு ஒரு டவுட் வரும். அந்த டவுட்டுக்காண்டி அங்கே போட்டிருக்காங்க. மற்றபடி அவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பெரிய லெவலில் பரப்பலை, ஏதோ ஒன்று உருவாக்கலை அப்படிலாம் கிடையாது. அவங்க ரொம்ப தெளிவாக அழகாக அவங்களோட வேலையை செய்கிறாங்க. வீடியோட எண்ட் ஆஃப் த கோலாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நம்ம ஒற்றுமையாக இருக்கிறது யாருக்கோ பிரச்சனையாக இருக்குது, சரிங்களா? நம்ம ஒற்றுமையாக இருக்கிறத இன்னும் கொஞ்சம் பார்த்து வயிறு எறியட்டும். எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் இன்னும் கொஞ்சம் இணக்கமாக ஒன்று மண்ணா வாழ்ந்துட்டு போவோம். இதில் ஒன்றுமே ஆக போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.